லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா கொஞ்சம் முன்னாடி போங்க. அண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. சரிங்க. வடிவேல் தெரியும் வடிவேல், இதை நீ செய்ய மாட்டேன்னு தெரியும். என்ன இருந்தாலும் நான் வியாபாரம் பார்த்த கடனை அதான் எனக்கு எரிக்க மனசு வரல. நீ நினைக்கிற நல்லது கூட அவன் நினைக்க மாட்டேங்கிறாளே. திரும்ப இந்த கடை உன் கைக்கு வரும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. நமக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ரொம்ப யோசிக்கிற. என்ன இருந்தாலும் நீ தொழில் பண்ற இடம்ல, நீயே இருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குடு, நானே வைக்கிறேன். குடு. வாங்கத்த அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வாங்கத்த. ஏத்தா அமுதா, கடையை திறந்து போட்டு வியாபாரம் பார்க்காம எங்க போயிட்டு வரீங்க? டேய் மாணிக்கம், இவனுங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுக்கா. நான் இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். ஏய், கிளம்புடா. ஏய் வடிவேலு, வெளிய வாடா. ஏய் பழனி, பழனி வெளிய வாடா. ஏய் பழனி, குமரேசா வெளிய வாடா. ஏய் ஏய் பழனி, வெளிய வாடா. யோ குமரேசா, உன் மான வெளிய வர சொல்லியா? ஏய் வெளிய வாடா. உடைத்து செல்ல அவனும் வழி கிடைக்குமே, எங்கும் வழி திறக்குமே. உடைத்து செல்ல அங்கும் வழி கிடைக்குமே. ஏய், என்னடா வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து குரல் வசதி பேசிக்கிட்டு இருக்க? என்ன? எங்க உங்க மகன் பழனி? ஏய், என்னடி ஆம்பளைங்களே சும்மா இருக்கும்போது என் மகனை பேர் சொல்லி திமிரா கூப்பிடுற? உன் மகனுக்கு இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தி. ஒழுங்கா அவனை வெளியே வர சொல்லு. ஏங்க என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? ஏய், பொம்பளைன்னா அடக்க வேணும். இப்படி அத்துட்டு திரியற? பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கல? நீதான் பெத்த அப்பனையே மதிக்காம வந்த ஓடுகாலி கிறுக்கியாச்சு. ஏய், ஓடுகாலி ஈடியான்னு பேசிக்கிட்டு இருந்தா முகரை பேத்துருவனாக்கா. ஊர்ல இல்லாத உத்தமனை பெத்து வச்சிருக்க பாரு. விட்டா பேசிக்கிட்டா போற. எங்க ஒழிச்சு வச்சிருக்க உன் பிள்ளையா? வர சொல்ல அவன.
என்னங்கடா ரவுடித்தனம் பண்றீங்களா? குமரேசன் முன்னாடியே நான் யாருன்னு தெரியல. ஏன் தெரியாது? நீங்க யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாத தப்பா வளர்த்த அப்பா. சொந்த அண்ணன் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு நினைக்கிற கேவலமான ஜென்மம். காசை கொடுத்து கடையை மீட்டுட்டோங்கிற கோபத்துல வடிவேலை ஏத்தி விட்டு கடையை எரிக்க பிளான் பண்ண வகைதானே நீங்க? எங்க வடிவேலு மனசு மாறிடுவானோன்னு பின்னாடியே உங்க பையன் அனுப்பி எங்க கடைய கொளுத்துன மோசமான ஆள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க? பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாது. என் மகனை பத்தி எங்க முன்னாடியே கதை கட்டி பேசுறியா? நாங்க ஒண்ணு ஆதாரம் இல்லாம பேசல. ஒழுங்கா உன் மகனை வர சொல்லு, இல்ல மொத்த குடும்பத்தை சேதாரமாக்கிடுவான். பையன் பண்ண காரியத்துக்கு முதல்ல உங்களை தான் எரிக்கணும். டேய் மாப்பிள, வாடா அவனை உள்ள போய் தூக்கலாம். ஏய், வாடி கல்லிய விட. நீ வந்து பேசற பண்ணி இருக்காத. ரெண்டாவது மரியாதை கட்டு வா. போயா, தகராறு பண்றல. நீ வாடா மாப்பிள. ஏய், தள்ளிட்டு வா. டேய், நீ உள்ள போய் போடா. சரியா? மாமா, இல்ல மாமா. இல்லையா? வா பின்னாடி போய் பாப்போம். இங்க இல்ல அவன். வா மாப்பிள போலாம். எங்க அவன்? கோழ மாதிரி கடை எரிச்சிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டானா அவன்? எங்க உன் பிள்ளை ஒளிச்சு வச்சிருக்க? வர சொல்லி அவனா. ஏங்க என்னங்க இவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய் நிறுத்து. என் மவன் எங்கேயும் ஓடி ஒளியல. அவன் ஓடி ஒளியற அளவுக்கு ஒண்ணு கோலை இல்ல. குமரேசன் மவன். அவன் அவனோட மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான். என்ன கேட்டுச்சா? என் மவன் அவன் மாமனார் சிதம்பரம் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கான். போனக்கெல்லாம் மாமனார் இருந்தும் இல்லாத மாதிரி தான். உன்னையெல்லாம் பொண்ணு எடுத்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்றானுங்க. நீ இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க. போட. யோ குமரேசா, உங்க சங்காத்தமே வேணாம்னு தான் இவ்வளவு நாள் நாங்க ஒதுக்கி இருந்தோம். என் மக அமுதா ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்கெல்லாம் உங்ககிட்ட மறுபடியும் உறவு வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அமுதாவுக்கு உன் யோக்கியதெல்லாம் தெரிஞ்சு வச்சுல. இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க உம்பிட்டுத்தான். சித்தப்பா, இந்த மாதிரி பாடம் எடுத்தா இவங்க புத்திக்கெல்லாம் உரைக்காது. நீங்க வாங்க, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்க சித்தப்பா. யோ, உன் புள்ள சிக்கினா சல்லட தாண்டி மாமனார் வீட்டுக்கு தானே போயிருக்கா. வருவான்ல. போடா போடா பொய்க்கோழி பயல. பழனி பயல உண்டு இல்லன்னு ஆக்கினதாப்பா மனசாரு. இந்தாங்க மாமா. வந்தவங்களை கவனித்தா? அவங்க நல்லபடியா சாப்பிட்டாங்க மாமா. சரி. வாத்தா உட்காரு. உட்காருங்க மாப்பிள. என்ன மாப்பிள, விருந்து திருப்தியா இருந்ததில்ல? குத்தங்குறை ஒண்ணும் இல்லையே? வாய்க்கு ருசியா வயிறு படைக்க சாப்பிட்டாச்சு மாமா. 2 நாளைக்கு பசி எடுக்காது போல. 2 கொழுந்து வெத்தலையை எடுத்து போடுங்க, எல்லாம் செரிமானம் ஆயிடும். அப்புறம் அப்பச்சி, நான் சொன்னதை யோசிச்சியலா? இதுல யோசிக்க என்னத்தா இருக்கு? எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். இத நானே உங்ககிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன். எங்க தப்பா நினைச்சுப்பியோன்னு தயக்கமா இருந்தேன். நீ ஞாபகப்படுத்திட்ட. என்ன உமா, என்ன விஷயம்? மாமா என்ன சொல்றாங்க? ஏமா உமா, மாப்பிள்ள கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லலையா? அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க இவங்க இல்ல அப்பச்சி. நான் முன்னாடியே இவர்கிட்ட சொல்லியிருந்தா உங்ககிட்ட இது சம்பந்தமா பேசவே வேணான்னு சொல்லிருப்பாங்க. அதான் அவர்கிட்ட அத பத்தி கலந்துக்கல அப்பச்சி. என்ன உமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன ஒத்துக்க மாட்டேன்? அத நான் சொன்னா சரியா இருக்காது, அப்பச்சி சொன்னாதான் சரியா இருக்கும். நீங்களும் சரின்னு சொல்லுவீங்க. அப்பச்சி நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, எனக்கு வயசாகுது.
முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல. எல்லா வேலையும் இளங்கோ இழுத்து போட்டு பண்றது அவனுக்கும் சிரமமா இருக்கும். அதனால ஜவுளிக்கடையையும் செங்கல் சூளையையும் இளங்கோ பார்த்துக்கிட்டோம். ஃபைனான்ஸை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கோம். மற்ற 2 வியாபாரமும் பொருளோட தரத்தை வச்சு வியாபாரம் பண்றது. ஆனா வட்டி கடைங்கிறது மனுஷனோட மனசை நம்பி வியாபாரம் பண்ண வேண்டியது. இதுல கொஞ்சம் கராரா இருந்தாதான் தொழில் பண்ண முடியும். நீங்கன்னா பக்குவமா தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுத்து, தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்பீங்க. இந்த தொழிலுக்கு உங்க மாதிரி ஆளுக தான் சரியா வருவீங்க. அது இல்ல மாமா. இது என்னோட விருப்பம். நீங்க பொறுப்பேத்துக்கிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். சரி மாமா, இதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா உங்க சந்தோஷத்துக்காக இதை ஏத்துக்கிறேன் மாமா. இளங்கோ, உனக்கு இதுல சம்மதம் தானே? அப்பச்சி, உங்க விருப்பத்துக்கு நான் என்னைக்கு குறுக்க இருக்கேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஓய்வு தேவைதான். எனக்கு சம்மதம் அப்பச்சி. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. பொறுப்பை இப்பவே ஒப்படைச்சிருவோம். நீ உள்ள போய் கடை கணக்கு வழக்கையும் கடை சாவியையும் எடுத்துட்டு வாய். சரிங்க அப்பச்சி. எனக்கு வந்த கோவத்துக்கு அவ சிக்கியிருந்தா அவ சங்க கடிச்சு கொதறிப்பிமா. சித்தப்பா, ஒரு ஆட்டோ பிடிங்க. எதுக்காத்தா? அந்த பழனிய சும்மா விடக்கூடாது சித்தப்பா. நீங்க ஆட்டோ பிடிங்க. ஆத்தா அமுதா, எனக்கு கோவம் உள்ள கோச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அங்க நாம போக வேணாத்தா. ஆமா அமுதா, மாமா சொல்றதா சரி. ஏற்கனவே நம்ம எது பண்ணாலும் அது தப்பாதான் முடியுது. இந்த நிலைமையில நம்ம அங்க போய் பிரச்சனை பண்ணா உங்க அப்பச்சிக்கு வீணா நம்ம மேலதான் கோவம் வரும். இதே பழனியும் குடும்பமும் தப்பே பண்ணாலும் நல்லவங்க மாதிரியே நடிச்சு உங்க அப்பச்சியை ஏமாத்தி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் நாம ஒரு கணக்கு தப்பாதான் தெரியும். அதுக்குன்னு தப்பு பண்ணவங்கள அப்படியே விட்டுற சொல்றீங்களா? யார் என்ன நினைக்கிறாங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்ல. தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அமுதா, அவனை தண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு அதை விட முக்கியம் நீயும் உங்க அப்பச்சியும் ஒண்ணு சேர்றதுதான். நாம அங்க போய் நியாயத்துக்காக சண்டை போட்டாலும் அது தேவையே இல்லாம உனக்கும் அப்பச்சிக்கும் இடையில விரிசலத்தான் உண்டாக்கும். எக்காரணத்து கொண்டும் உங்க அப்பச்சி மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆமாத்தா, மாப்பிள்ள சொல்றதே சரி. அவன் என்ன அங்கனேயே இருக்க போறான்? நேரம் பார்த்து அவனை செஞ்சிருவோம். இப்போதைக்கு உங்க அப்பச்சி கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுரா. அவன் கெட்டது நமக்கு பண்ணால அவன் சந்தோஷம் நீடிக்கலையாத்தா. நல்லவங்க துணையால கடை நமக்கு திரும்ப கிடைச்சிருச்ச. அதுக்காக கோபத்தை ஆற போட சொல்லல, கொஞ்சம் தள்ளி போட சொல்ற, அவ்வளவுதான். இந்தாங்க அப்பச்சி. ஆண்டவா. அப்பச்சி ஒரு நிமிஷம். அம்மா போட்டோ முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் வேணும் அப்பச்சி. இந்தாங்க.
அதானே பார்த்தேன். என்னடா எல்லாம் நல்லபடியா போயிட்டே இருக்கேன்னு. ஏண்டி இங்க எப்ப நல்லது நடக்கும் வந்து பிரச்சனை பண்ணலான்னு காத்துட்டு இருப்பியா? நீ மட்டும் தான் பிரச்சனை பண்ண வந்தியா இல்ல உன்னோட சேர்ந்து அதுங்களும் வந்திருக்குங்களா? எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? அதான் சொந்த வேணா அப்புச்சு வேண்டான்னு தேவக்கோட்டை ஊர்ல அத்துட்டு போனல்ல, மறுபடியும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வர? ஏய், உள்ள அத்தை மீறி வந்ததும் இல்லாம அநாகரிகமா நடந்துக்கிற. எதுக்குடி இப்ப தட்டி விட்ட? அப்புச்சி என் புருஷனுக்கு கடை பொறுப்பு கொடுக்கறது உனக்கு பொறுக்கலையோ? போடி வெளியே. என்னடி முறைக்கிற? உன்னை யாரு இங்க வெத்தலை பாக்க வச்சு அழைச்சா? போடி வெளியில. நிறுத்துங்க. உங்க சொத்தை நீங்க யாருக்கு வேணாலும் பிரிச்சு கொடுங்க, அது எனக்கு தேவையே இல்ல. அதனால எனக்கு வருத்தமும் இல்ல. எதுக்கு எங்க சொத்தை எரிச்சிய? பொய் கணக்கு எழுதி கடையை எடுத்துக்கணும்னு நினைச்சிய, அது நடக்கலன்னதும் கடையவே எரிச்சிட்டிய. ஏன் எரிச்சியன்னு கேட்கதான் வந்தேன். ஏய், என்னடி புதுசா கதை அளந்து விட்டுட்டு இருக்க? யார் கடையை யார் எரிச்சது? உங்க வீட்லயே ஒரு ரவுடி பையல வச்சுக்கிட்டு இங்கன வந்து எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கியா? போன இடத்துல பொண்ணா அடக்க ஒடுக்கமா இல்லாம எல்லாத்துலயும் ராஜ்யம் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். இம்பட்டு வருஷம் கடையை நடத்திட்டு இருந்த வடிவேலு கிட்ட இருந்து அநியாயமா கடையை பறிச்ச அவன் மனச காயப்படுத்திருக்க. அவனே ஒரு கிறுக்கு பைய, கோவத்துல குடிச்சிட்டு எதையாவது பண்ணிருப்பான். அவனை போய் என்ன ஏதுன்னு விசாரிக்காம எங்க மேல பழிய போடுற? அப்புச்சு முன்னாடி எங்களை அவமானப்படுத்த பாக்குறியா? கடை எரிஞ்சு போச்சு, அடுத்த வேலை சொத்துக்கு என்ன பண்றதுன்னு பயமா இருந்தா நேரடியா கேளு, நான் பிச்சை போடுறேன். அத விட்டுட்டு எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஒரு எச்சத்தனமான காரியத்தை பண்ணிட்டு நீ எனக்கு பிச்சை போடுறியா? வடிவேல ஏத்தி விட்டு எரிக்க சொன்னதே நீங்க தானே. எங்க அவன் இறக்கப்பட்டு பின் வாங்கிடுவானோன்னு கூட இருந்து எரிச்சது நீ தானே. வடிவேலு வெறும் அம்புதான், அதை ஏவனவன் நீதான். கடையை எரிச்சதும் நீதான். அடுத்தவங்க வயிறு எரிய விட்டு அதுல குளிர்காய நினைக்கிறியலே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நான் உன் கடையை எரிச்சனா? மாமா முன்னாடி என் பேரை கெடுக்கலான்னு பாக்குறியா? உன் புருஷனுக்கு கிடைக்காத மரியாதையும் பேரும் எனக்கு கிடைக்குதுன்னு என் மேல பழி போடுறியா? ஒண்ணுன்னு பாக்குறேன். நான் போய் சொல்றேனா? உழைச்சிருவேன். நீதான் எரிச்சங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. காட்னா அசிங்கப்பட்டு போவேன். பேருக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவங்க நாங்க இல்ல. உங்களை மாதிரி அடுத்தவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சு பேர் வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. என்ன ஜெயிக்கிறதா நினைச்சு எங்க அத்தையும் மாணிக்க சித்தப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன கடைய அழிக்கணும்னு நினைச்சிட்டியல? அது மறுபடியும் நல்லபடியா எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்பயும் நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அடுத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு எல்லாம் அது புரியாது.
அப்புச்சி. இவ பாட்டுக்கு என் புருஷனை உங்க கண் முன்னாலேயே அடிச்சிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு போறா. வடிவேலு கடையை எரிக்க போனான்னு சொல்றா, கடை எரிஞ்சு போச்சுன்னு சொல்றா, இப்ப கடை நல்லா இருக்குன்னு சொல்றா. ஏண்டி உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் இங்க நின்னு பிரச்சனை பண்ண வேண்டாம். அதான் வெளியில போன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? இருக்கிற வீடு எரிஞ்சு போச்சுன்னு ஏதாவது புது கதை சொல்ல போறியா? பாத்தீங்களா கூத்த? அவளுக்கு ஏதாவது புத்தி சொன்னா நான் பண்றதா தப்புன்னு என்ன வாயை மூட சொல்லிட்டு அவளை பேச விட்டு அழகு பாக்குறீங்கல்ல? அதான் இப்படி கை நீட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்கா. நம்ம வீட்டு மாப்பிள்ளைய அடிக்கிறா, நல்லா பார்த்து சந்தோஷப்படுங்க. அப்புச்சி, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை பொய்யா போச்சுன்னு நினைக்கிறீல்ல? அது இல்லன்னு நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். ஆனா இப்போ நீங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீல்ல, அது பொய்யுங்கிறதையும் நான் புரிய வைக்கிறேன்.